ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் ஃப்ரைடே என்னோட கேஷுவல் டே vlog தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஃப்ரைடே நாளே க்ளீனிங் ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ ஈவினிங் ஸ்நாக் அதனால் எதுவும் இன்றைக்கி ரெடி பண்ணலை. சூர்யா ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிட்டு வரும்போதே பேக்கரிக்கு போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். வந்ததும் சூர்யாவை ரெஃப்ரெஷ் பண்ண சொல்லிவிட்டு இந்த பக்கம் நான் கிச்சனில் பால் மட்டும் சூடு பண்ணிவிட்டு அது கூட ஸ்நாக்ஸும் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து சாப்பிட்டாச்சு. ஃபைனலாக எனக்கு ஒரு டீ போட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சடனாக மழையும் வந்துருச்சு. அதனால் மாடியிலேருந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கையோடு வந்து மடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ட்ரெஸ் மடிக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துக்கிட்டு மடிப்போம்னு நினச்சா நான் சோம்பேறியாக தான் ஆயிடுவேன். அதனால் எடுத்துகிட்டு வந்த கையோட நின்றுக்கிட்டே டக்கு டக்குன்னு வந்து மடித்து முடிச்சிருவேன். இந்த ட்ரெஸ்லாம் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நான் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுவேன்னா, நிறைய ட்ரெஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு பெட்ஷீட்டு, டவல் இதெல்லாம் வந்து குயிக்காக வந்து நம்ம மடிச்சிடலாம். அதனால் அதை மடித்து நம்ம ஒதுக்கி வச்சிட்டோன்னா ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். குயிக்காக வந்து எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன ட்ரெஸ்லாம் அயர்ன் பண்ணணுமோ அதையும் தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருவேன். இதனால் குயிக்காக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஃபைனலாக எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து பீரோவில் எடுத்து வச்சிட்டோன்னா இது ஒரு 10 மினிட்ஸில் முடிக்கக்கூடிய ஒரு ஒர்க்கு தான். இந்த ட்ராயர் ஆர்கனைசரில் சின்ன பசங்க ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பசங்களுக்கும் இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ட்ராவில் பாட்டம் வியர்ஸ், ஒரு ட்ராவில் வந்து டிஷர்ட்ஸ், அப்புறம் இன்னொருத்தில் யூனிஃபார்ம், அப்புறம் இன்னர்ஸ்னு எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஃபஸ்ட்லாம் சூர்யாவோட ட்ரெஸ்ஸை எங்களோட ட்ரெஸ்ஸோடு தான் வச்சுருந்தேன். பட் அவன் அக்சஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கிளம்ஸி ஆக்கி விட்ருவான். அது எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கும் ஈஸியாகிடுச்சு ஒர்க்கு. வீட்டில் தானே இருக்கோம், என்ன ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தா என்னன்ற ஒரு சோம்பேறி மைண்ட்லேருந்து வெளியில் வந்துடுங்க. பிகாஸ் நம்மளை வந்து ஒருத்தவங்க பார்த்ததும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் தான். நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுல தான் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இருக்குது. எப்போவுமே கான்ஃபிடென்ஸாக போல்டாக இருக்கணும்னா நம்மளை நாம் எப்போவுமே ப்ளசண்ட்டாக நீட்டாக வச்சுக்கிட்டா போதும். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால வீட்டில் சின்னதாக ஒரு விளக்கேற்றிட்டு சாம்பிராணியும் வந்து ஏற்றி வச்சுட்டு கோவிலுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி வந்து சரி டின்னர் ஒர்க்கை முடிச்சுட்டு போயிட்டா அது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால நெக்ஸ்ட் டே என்னோட டின்னர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு சிம்பிளாக ஏதாவது வந்து ரெடி பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அதனால வெண்பொங்கல், தேங்காய் சட்னி மட்டும்தான் பிளான். வெண்பொங்கலுக்கு லைட்டாக பாசிப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது கூட வெண்பொங்கல் ரைஸ் தான் வந்து பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன். எந்த டம்ளருக்கு எடுத்தேனோ அதே டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணி இது கூட கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணி குக்கர் மூடி ஒரு 4 விசில்லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டோன்னா நல்லா வந்து மசிஞ்சு வெந்து வந்துடும். குக்கர் கேஸ்கட் அந்த ரப்பரை வந்து நான் ஃப்ரிட்ஜ்லேயே வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். வெளியில் வச்சுருந்தா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் அது மறந்துடுவேன். அதனால் நான் டைரெக்டாக வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது. குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம வெண்பொங்கலுக்கு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டா போதும். வெண்பொங்கலில் தாளிப்பு சேர்க்குறதுக்கு நெய் தான் எடுத்துருக்கிறேன். நெய் கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இஞ்சி, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் தாளித்து வெண்பொங்கலில் வந்து ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா போதும். வெண்பொங்கல் ரெடி ஆயிரும். இந்த பக்கம் வந்து தேங்காய் சட்னிக்கு தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். தேங்காய் சட்னிக்கும் தேங்காய், பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, 2 பல் பூண்டு, அது கூட கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்து உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டோன்னா தேங்காய் சட்னி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நைட் டின்னர் ரொம்ப சிம்பிளாகவே வந்து இருக்கிறதுனால குயிக்காக முடிச்சாச்சு. டைமும் ஒரு 7 கிட்ட ஆயிடுச்சு. அதனால் கோவிலுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது வடை மட்டும் வாங்கிட்டு வந்துடலான்ற ஒரு பிளான். அவ்வளோதான். தேங்காய் சட்னி அரைச்சி முடிச்சிட்டாச்சு. தாளிப்பு எல்லாமே வந்து பண்ணி ரெடியாக வச்சிட்டோன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்ததும் ரிலாக்ஸாக சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம். பிஃபோர் மேரேஜ் கோவிலுக்கு போகிறதெல்லாம் ரொம்பவே ரேர் தான். ஆஃப்டர் மேரேஜ் பசங்களாம் வந்ததுனால கொஞ்சம் பிஸியாகவே இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போவாது தோணுனா தான் போவேன். இப்போது வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். எவ்ரி ஃப்ரைடே வந்து கம்பல்சரியாக கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அங்கே போயிட்டு வந்தால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்காக ஃப்ரீயாகவே இருக்குது. அங்கேயும் ஏதோ பாசிட்டிவிட்டி இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். வெண்பொங்கல் கூட சாம்பார், தேங்காய் சட்னி, உளுந்த வடை இது எப்போவுமே பெஸ்ட் எவர் காம்பினேஷனாக தான் இருக்கும். இதில் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா எனக்கு வெண்பொங்கல் சாப்பிட்டு ஃபைனல் டச்சுக்கு ஒரு காஃபி குடித்தா சூப்பராக இருக்கும்னு தோணும். இன்றைக்கி ப்ரூ இல்லாததுனால அதை நான் மிஸ் பண்ணேன்.
நமக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்றது ஒரு வித ஹாப்பினஸ் தான். அதுவே நமக்கு பிடிச்ச ஃபுட்டை நாமளே வந்து மேக் பண்ணி ஸோ நமக்கான ஒரு பிளேட்டை வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி சாப்பிட்றது ஸோ இன்னும் ஒரு ஸ்டெப் அதிக ஒரு ஹாப்பினஸ் தான் கிடைக்கும். ஏன்னா ஹோம் மேக்கர்ஸ் கண்டிப்பாக நம்ம இதை வந்து பண்ண மாட்டோம். நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பண்ணி கொடுப்போம், கண்டிப்பாக நமக்கு பண்ண மாட்டோம். ஸோ இதுலேயும் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இருக்க சோசியல் மீடியாஸில் எல்லாரும் தன்னோட ஹாப்பினஸ் பார்ட்டை மட்டும்தான் ஷோ பண்ணிக்கிறாங்க. அதை பார்க்குற நம்மளும் அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க, நம்ம பார்க்குற எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க, நம்ம மட்டும் ஹாப்பியாக இல்லைன்ற ஒரு தாட் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே க்ரியேட் ஆகிடுது. எல்லாரோட லைஃப்லையும் ஹாப்பினஸ், சேட்னஸ், ஸ்ட்ரகிள்னு எல்லாமே இருக்க தான் செய்யுது. பட் நம்ம அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியில் வரோன்றது தான் மெயின் இம்பார்ட்டன்ட். நமக்கு ஒரு பேட் சுச்சுவேஷனாக கண்டிப்பாக அப்போ சேடாக தான் இருப்போம். ஸோ அந்த சேட்னஸையும் வந்து ரசிக்க கற்றுக்கோங்க. அங்கேருந்து நம்மளோட ஹாப்பி ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகும். பி ஹாப்பி ஆல்வேஸ், பி ஸ்ட்ராங். See you in next video. Bye. Take care. Thanks for watching.